ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ட்ரெஸஸ். இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் நம்ம ஊர் கடப்பா ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சட்னி, சாம்பார், குருமா, கடையல்னு இதோட கடப்பாவும் பக்காவான காம்பினேஷனாக இருக்குங்க. கடப்பா செய்கிறதுக்கு அரை கப்பளவு பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 4 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம கிரேவிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்ததும் 4 பச்சை மிளகாவை திரிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாய் தான் காரமே. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூடவோ இல்லை குறையவோ சேர்த்துக்கங்க. இது கூட வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்க போகிறோம். வெங்காயம், தக்காளியை குக்கர்லேயே சேர்த்து வேக வச்சுருக்கலாம். ஆனால் தனியாக வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பெஷல் மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை மாறுறது வரை வதக்கிட்டு கிரேவி கூட சேர்க்கும் போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். குக்கரில் சேர்த்துருந்த பருப்பு வெந்துடுச்சு, நகர்த்தி வச்சுட்டேன். கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை மாறுறது வர வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்தது கொஞ்சம் மசிஞ்சு வர்றது வர வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி மசிஞ்சு வரட்டும். நம்ம கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி அளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, தேவையான தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை நைஸாக அரைச்சாச்சு. தாளிப்பு கூட சேர்த்துட்டு பச்சை வாசனை மாறுறது வர கலந்து விட்டுருங்க. கிளறும் போது மசாலா கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை கலந்து விடுங்க. நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்புலேருந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய சைஸில் இல்லாதது மாதிரி மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மாவாக்கிடக்கூடாது. லேசாக நமக்கு வாயில் கடிப்படுறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதுமானதாக இருக்கும். பாருங்களேன், இந்த அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. இந்த கிரேவி நேரம் ஆக ஆக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் தாராளமாக நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாவில் கிரேவியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு தண்ணியையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொதிச்சு அப்படியே பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம ஹீரோ இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். ஹீரோ இன்க்ரீடியண்ட்னா இந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வாசனைக்காக கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஊர் ஸ்பெஷல் கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பக்காவான காம்பினேஷனாக செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ட்ரெஸஸ்.